உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நீங்கள் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா சிம்மராசியில் பிறந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்கெல்லாம் கன்னி ராசியில் பிறந்தவங்க, இதுவும் உங்களுக்கு தெரியும். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் பார்க்குறோம். நீங்கள் சிம்மராசியில் பிறந்திருந்தாலும் சரி, கன்னி ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்க்குறது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது மட்டும்தான். அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் 2026 ஏதாவது கிரகங்கள் பயிற்சி இருக்கான்னு முதல்ல பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஜூன் முதல் வாரத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் கடைசியில் 2026 டிசம்பரில் தான் பயிற்சி ஆகிறாங்க, ஃபஸ்ட் வீக்கில். அப்போ குரு பகவானுடைய பயிற்சி மட்டும்தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆக இந்த காலங்களில் சனி பகவான் மீன ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ குரு, சனி, ராகு கேது இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், சாரம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். முதல்ல ஒரு அடிப்படை விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உத்திரம்னா நீங்கள் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுகிரகத்தில் பிறந்தவங்க. அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்க வேண்டியது, நமக்கு ஒரு கிரகம் நன்மையை செய்யுதுன்னா அந்த கிரகம் எப்பயுமே நன்மையை செய்யாது. அது நன்மையை செய்யக்கூடிய அதே கிரகம் தீமையும் செய்யும். அடுத்தபடியாக ஏதாவது ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் நமக்கு தீமையையும் செஞ்சிட்ருக்கும். ஆக எப்படி இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம அத்தனை பேரும் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக்கு, ஜூனுக்கு முன்னாடி, ஜூனுக்கு பின்னாடி அப்படி தான் பலன்களே பெரிய லெவலில் இந்த வருஷம் இருக்குது. அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த வருஷம் எப்படி இருக்கும்? முதல்ல இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுடைய புகழ், அந்தஸ்து, பெருமைகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் கூடும். இதுதான் மெயின். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்க, ஒரு செலிபிரிட்டியுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட் வீக்குள்ளே அது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறேன் அல்லது அரசோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் ஜூன் ஃபஸ்ட் வீக் உள்ள யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல்